ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் பிரியாணி சுவையில் வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ரொம்பவே ஈஸியான அண்ட் டேஸ்டியான இந்த வெஜிடபிள் பிரியாணி ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கடி உங்களை செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இது எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு கைப்பிடி புதினாவும் கொத்தமல்லியும் அரைச்சி வச்சுருக்கேன். குக்கரில் தான் செய்கிறேன். ஸோ இன்றைக்கி குக்கரில் ஹோல் ஸ்பைசஸ் போட்டுட்டு இதோடு சேர்த்து நான் பச்சை மிளகாவும் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, அதுவும் கட் பண்ணி வச்சுருக்கதை எடுத்து போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டு நீங்கள் வெங்காயம் வேகமாக வதங்கிடும். பிரியாணிக்கு எவ்வளோ தூரம் வெங்காயம் வதக்குறோமோ அந்தளவு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ ஒரு ப்ரௌனிஷாக வந்த பிறகு நான் இதோட தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியுமே நல்லா வந்த மாதிரி வதங்கணும். நல்லா ஒரு கிளறி விட்டுருங்க. அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள் எல்லாம் இதில் போட்டுக்கலாம். இதில் நீங்கள் பட்டாணி, மீல் மேக்கர் இது மாதிரி கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த காய்கள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த புதினா பேஸ்ட்டு, மல்லி பேஸ்ட்டு இதை அப்படியே அதில் ஊற்றிடலாம். ஊற்றி இதையும் நல்லா ஒரு வதக்கிட்டு இதுவுமே எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா எண்ணெய் பிரித்து இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு வதக்கிடலாம். இதுவும் நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இந்த கப்பில் நான் 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் இதில் 1 கப் அளவு ரைஸ் எடுத்தேன், அதனால் 2 கப் அளவு தண்ணி. கிளறி விட்டுறலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பும் காரமும் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் டெஸ்ட் பண்ணிக்கலாம். நான் டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு உப்பு மட்டும் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா தண்ணி இப்படி நல்லா கொதிக்கணும். நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறமா தான் நம்ம அரிசி போடணும். ஸோ எனக்கு இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் தண்ணி கொதிச்சிருச்சு பாருங்களேன். இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸையும் இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே இந்த மாதிரி வச்சு தண்ணி ரொம்ப கொஞ்சம் வற்றின பிறகு வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மிலே ஒரு 10 நிமிஷம் வச்சுருக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு விசில் மட்டும் போட்டு எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட பிரியாணி கமன்னு ரொம்பவே ருசியாக ரெடி ஆயிரும். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? அதுவும் குழையாமல் உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.